Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Radiant Cash Management Services Limited IPO டிசம்பர் 23ஆம் தேதி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2005 இன்கார்பரேட் பண்ணினாங்க. இந்த கம்பெனி கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. பேங்க்ஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்கனைஸ்டு ரீட்டைல் அண்ட் இ-காமர்ஸ் கம்பெனிஸ்க்கு கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெயினாக பார்த்தோன்னா கேஷ் பிக்கப் அண்ட் டெலிவரியிலேருந்து தான் 67% ஆஃப் ரெவன்யூ இந்த கம்பெனிக்கு கிடைச்சிட்ருக்கு. இவர்களுடைய கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஸ் பேங்க், சிட்டி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டக், எஸ்பிஐ, எஸ் பேங்க்குன்னு நிறைய கம்பெனிஸ் இவர்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்காங்க. நிறைய பேங்க்ஸும் கஸ்டமர்ஸாக இருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு இவர்களுடைய ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 2019 டு 2021 வரைக்கும். ஸோ இங்கே வந்து மில்லியனில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து க்ரோர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 15 கோடியிலேருந்து அரௌண்டு 35 கோடி வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 25 கோடியிலேருந்து 32.4 கோடியாக நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25.52 இருக்குது. ஸோ எல்லாமே ஓகே தான். டெப்ட்டும் பார்த்தீங்கன்னா 0.16 தான் இருக்குது, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லிஸ்டட் பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஐஎஸ் லிமிடெட், சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் லிமிடெட், இந்த ரெண்டு கம்பெனியை வந்து லிஸ்டட் பேஸாக ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. இவர்களுடைய ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஐபிஓ வர ரேடியன்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 27.34 இருக்குது. ஸோ சூப்பர் தான். பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 17.62, 21.79 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பியர் கம்பெனிஸ். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 99 rupees ஐபிஓ ப்ரைஸு, 3.77 இயர்னிங் பர் ஷேர் அப்படின்னு வச்சோம்னா 26 பிஇ மல்டிபிளில் ஐபிஓ வர்றாங்க. ஸோ லிஸ்டட் பிஎஸை கம்பேர் பண்ணும்போது நல்ல எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ ப்ரைஸ் கேப் வந்து எதுவுமே கிடையாது. நம்ம இன்வெஸ்டர்ஸுக்கு லிஸ்டான உடனே வந்து நல்ல அப்ரிஷியேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாஸ்ட் இயர் டிசம்பர் 2022 தான் வந்து லிஸ்ட் ஆனாங்க. அப்போ வந்து ஐபிஓ ப்ரைஸ் 216 ரூபான்னு வந்தாங்க. பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19 அப்படின்ற மாதிரி வந்தாங்க. இப்போ வந்து அரௌண்டு 280 ரூபாயில் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பிஇ பார்த்தீங்கன்னா அரௌண்டு 22 இருக்குது. பட் இப்போ ஐபிஓ வர்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐபிஓ வர்றது 26 பிஇ மல்டிபிளில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது டிசம்பர் 23, க்ளோஸ் ஆகிறது டிசம்பர் 27. ஃபேஸ் வேல்யூ ₹1. ஐபிஓ அப்பர் பிரைஸ்மெண்ட் ₹99. ஒரு லாட் அப்படிங்கிறது 150 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 387.94 கோடி. அதில் ஆஃபர் ஃபார் சேல் 327.94 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ 60 கோடி. ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. ப்ராஃபிட் மேக் பண்ண கம்பெனி அப்படின்றனால தான். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் டிசம்பர் 30ஆம் தேதி. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகுது ஜனவரி 2ஆம் தேதி. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது ஜனவரி 3ஆம் தேதி. லிஸ்ட் ஆக போகிறது ஜனவரி 4ஆம் தேதி. இந்த ஐபிஓலாம் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,850 ரூபாய் தேவைப்படும். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 23 டிசம்பர் அன்றைக்கி கிரே மார்க்கெட்டில் எந்த ஒரு டிமாண்டுமே இல்லை. ஏன்னா செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ அதனால தான். ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகேங்க, நெக்ஸ்ட் என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 66.39% ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆஃப்டர் ஐபிஓ 53.21% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க போகிறாங்க. ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஃபைனான்ஷியல்ஸும் நல்லா சூப்பராக தான் இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரீட்டைல் கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பேங்க்ஸுக்கு தான் மெயினாக பார்த்தீங்கன்னா கேஷ் பிக்கப் அண்ட் கேஷ் டெலிவரியில் தான் நிறைய ரெவன்யூஸ் கிடச்சிட்ருக்கு இந்த கம்பெனிக்கு. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஐஎஸ் லிமிடெட், சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஆர்ஹெச்பியில். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிஇ மல்டிபிள் 26 வராங்க. ஸோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி க்ரோத் அப்படின்னு பார்த்தோன்னா கரன்சி சர்க்குலேஷன் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ டே டு டேயில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட்டு கரன்சி யூஸ் பண்ணுறது வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்குது. மேக்ஸிமம் ஃபோன்பே, கூகுள் பே, யூபிஐன்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இண்டஸ்ட்ரி க்ரோத் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லிமிட்டெடுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓகேங்க, ஸோ ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர் வேணால், ஏன்னா எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது இந்த ஐபிஓவோட வேல்யூஷன்ஸ். ஸோ அதனால் ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர் வேணால் இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாம் லாங் டேர்முக்காக.
நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்பவுமே அப்ளை பண்ணுற டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம், செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பார்த்துக்கணும். இப்போ வரைக்கும் கிரே மார்க்கெட்டில் எந்த ஒரு டிமாண்டும் இல்லை, செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனும் சரியில்லை. ஏன்னா இப்போ அதனால டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துகிட்ருக்கு நிஃப்டியும். ஸோ அதனால் ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவர்கள் ரொம்ப காஷியஸாக அப்ளை பண்ணுங்கள். 26th அன்னைக்கு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.